கிளம்ப சொன்னார்ல, கிளம்பும் போது என்னாச்சுன்னா, சரி நான் கிளம்பிக்கிறேன், நீங்க நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்ற, நீங்க 3 நேரம் சாப்பிட்டீங்கல்ல சரியாயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு நிஜமாலுமே அந்த நேரம் என்ன சொல்றேன்னு தெரியல, அப்படியே பூனி குறுகி போயிட்டேன். நான் வெளியில போகணும்னா எனக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகணும்னா கூட எனக்கு ஒரு 10 ரூபா வேணும். அந்த நேரத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கையில காசு இல்ல, நான் வேலை செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதையும் இவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னால வேலையும் செய்ய முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் நான் அழுததை பார்த்துட்டு எனக்கு பாவம்னு சொல்லிட்டு 150 ரூபா காசு கொடுத்தாரு. நான் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த நேரத்துல எனக்கு அழுக வரல, ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. லைட்டா சிரிச்சிட்டு நான் அந்த காசை கையில வாங்கிட்டு நான் இங்க இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டுமே அந்த காசை நான் பத்திரமா வச்சிருந்தேன். பசிக்குது, அந்த 150 ரூபாயை எடுக்க கூடாதுன்றதுல மட்டும் முடிவா இருக்கேன். ஏன்னா அதை வச்சுதான் நான் இவரை தேடணும். அப்படி இருக்கும்போது நான் பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 ரூபா தான் இருக்கு. அப்ப கம்மங்கூழ் 10 ரூபா. எடுத்துட்டு போறேன், கேட்குறேன் அவங்கள்ட்ட, அண்ணா பசிக்குது, எனக்கு வேற வழி இல்லை, நான் சாப்பிட்டு தான் ஆகணும், நான் எடுத்துட்டு போறேன், எவ்வளோவா இருக்கும்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போறேன். அவங்க சொல்றாங்க 6 ரூபா தான். எவ்வளோ கம்மங்கூழுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறேன். 6 ரூபாமா, 10 ரூபா அப்படின்றாங்க. நான் அந்த சில்லறையை எண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். இல்லை கொஞ்ச நேரம் பசியிலே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு, அந்த கடை பார்க்கலாமா, அந்த கடையை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது நாங்க கடை தேடிட்டு இருக்கோம். அந்த கடை அந்த இடத்துல இருக்கு, அந்த கடை காலியா இருக்கு. எதை பத்தியும் யோசிக்கல நானு. எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கியாவது இந்த கடையை நம்ம நடத்தணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது, வேலை செய்யணும், அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அவர் அந்த ஓனர் இருக்காருல்ல, அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை படுத்தின கொடுமைகள் நிறைய இருந்துச்சு. வேற வழி இல்லை, நம்ம அது பண்ணிதான் ஆகணும். அவருக்கு முன்னாடி உட்காந்துட்டோம்னா அங்க சப்ளையர் சொல்லுவாரு மா அப்படிம்பாரு. அப்ப எனக்கு அந்த இடத்துல அந்த கடையே நம்ம ஒரு ஓனரா இருந்து நடத்த போறோம் அப்படிங்கும்போது அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையை எடுத்து அப்புறம் அதை நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா ஒரு மூவி மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப காலம் கழிச்சு அவரை நான் பார்த்து, நான் அப்ப அங்க போகும்போது இந்த கண்ணு எனக்கு தெரியல, கை பிராக்சரா, என்னுடைய முகமே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னை ஞாபகம் வச்சுக்க முடியல. கடைசி நேரத்துல நான் வெளில வரும்போது அந்த அண்ணாவுக்கு அவருக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் தெரிஞ்சுட்டு என்னால முடிஞ்ச சப்போர்ட் அவருக்கு பண்ணிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த கடையை விட்டு வரும்போது. அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கடையில பாத்திரம் விளக்குன ஒரு ஆள், ஞாபகம் இருக்கா இல்லையா, 150 ரூபா காசுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல, அதுதான் நான். அந்த அண்ணா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், சொன்னா அவருக்கு சங்கடப்பட்டுருவாருன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் தாண்டி இதுக்கு நடுப்புற அந்த யூடியூப்ங்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அது முதல்ல ரெசிபிஸ் தான் போட்டுட்டு இருந்தீங்க ஃபுல்லா உங்களோட சேனல்ல இல்லையா? அது நீங்க ஹோட்டலும் வச்சிட்டு இருந்தீங்க, ஒவ்வொரு இடமா மாத்தி ஹோட்டல்ஸும் போட்டு இருந்திருக்கீங்க, யூடியூப்பும் பாத்திருக்கீங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்க யூடியூப்னா சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டோம்ப்பா. ஈஸியா நம்ம ஒரு போன் இருந்தாலே ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதுவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லாக்டவுன் சொன்னோடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல சும்மா வேற உட்கார்ந்துருக்க முடியல. அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்களே, அப்ப சொல்றேன். உடனே பாப்பா இந்த என்னமோ யூடியூப்னு சொல்றாங்களே, அதை ஒண்ணு ஓபன் பண்ணி கொடு பாப்பா, நான் வீடியோவாவது போடலாம்மா, எல்லாம் உனக்கு ஆகாதுமா அப்படின்னா. இல்ல பாப்பா, என்னமோ பாப்பா, நான் அதை சும்மா ஒரு எல்லாரும் எப்படி சமைக்கிறது எப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க, அதை நான் சொல்லுவேன்ல பாப்பா அப்படின்னு சொன்னேன் நான்.